குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ராசர் கோவிந்தசாமி. டே 6 ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமுக்கு உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன். நேற்று செஷனில் வந்து பார்த்தோம்னாக்கா ஹவு டு ஹேண்டில் ஃபைல்ஸ் கான்செப்டை பார்த்தோம். நம்ம ஃபைல் ரிலேட்டடான விஷயங்கள், டேட்டை பற்றி பார்த்தோம், மாடியூல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு யோசித்தோம். ஸோ இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கிற டேட்டாவை எப்படி பைத்தானில் ரீட் பண்ணுறது, இல்லை ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை எப்படி பைத்தானில் நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த எக்ஸல் ஃபைலும் சிஎஸ்வி ஃபைலும் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்சு எல்லாமே பார்த்தோம்னாக்கா நமக்கு டேட்டா எக்ஸல் ஷீட்டில் தான் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. பைத்தான் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா அனலிட்டிக் டூலுன்னு சொல்லலாம். அதாவது டேட்டாவை அனலிட்டிக்கும் பண்ணலாம், டேட்டா சயின்ஸுக்கான ஒரு டூலும் கூட. ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு டேட்டா அனலிட்டிக்கை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கான விஷயங்களாக தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். கூடவே ஸ்டாட்டிக்ஸ் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அதாவது ஸ்டாட்டிக் மாடலில் ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாட்டெல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். பேசிக் ஸ்டாட்ஸ், மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், இது மாதிரியெல்லாம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடியூல் அப்படின்னு இருக்குது. இது சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் எழுதுகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அந்த மாடியூலையும் இன்றைக்கி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். கூடவே மேத் மாடல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஏதாவது பண்ணணும், மேத்தமெட்டிக்கலாக ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னா நான் கண்டிப்பாக மேத் மாடல் வேணும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டெசிஷன் ட்ரீ ஃபார் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ அதை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நான் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறோன்னா, கொஞ்சம் பேசிக் தெரியணுன்றதுக்காக இவ்வளோ நாள் இதெல்லாம் எடுக்காமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு பேசிக் தெரியும். அதனால் நம்ம ஒரு அனலிட்டிக்குக்கான ஒரு விஷயத்தை ஒரு இனிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சா, அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம்னாக்கா ரீடிங் எக்ஸல் ஃபைல் இன் பைத்தான். ஒரு எக்ஸல் ஃபைலில் பைத்தானில் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸல் பார்த்தோன்னா ஒரு வைடஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோசாஃப்ட் இது. ஏன்னா பார்த்தோம்னா இது ஒரு ஈஸியான ஆக்சசிபிள் டூலும் கூட. ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் ரொம்ப யூஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது ரொம்ப பயங்கரமான வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. ஏன் ஈவன் நீங்கள் டேட்டா அனாலிசிஸே பார்த்தோம்னாக்கா உங்களால் எதில் பண்ண முடியும்னா எக்ஸலில் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. அதனால தான் அதை நிறைய பண்ணுறதில்ல யாரும். பொதுவாக பார்த்தோம்னா எக்ஸலில் யூஸ் பண்ணாத ஆளுகிற ஒரு அனலிஸ்ட்லேருந்து ஒரு சிஓ வரைக்கும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்த்தோம்னா எக்ஸலில் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப என்னது குயிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு சீரீஸ் ஆஃப் டேட்டா நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நான் ஒரு எக்ஸல் ஃபைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த எக்ஸல் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம லைவ் சினாரியோவாக பார்க்க போகிறோம். முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது. இப்போ எனக்கு தேவையான டேட்டாவை நான் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே நான் டேட்டா என்ட்ரு பண்ணுறேன். எங்கிட்ட பார்த்தோம்னா நான் ஒரு டேட்டா என்ட்ரு பண்ண என்கிட்ட ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டில் பார்த்தோம்னாக்கா சீரியல் நம்பர், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபரு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இருக்குது. எவ்வளோ இது பார்த்தோம்னா ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸு, அது அந்த மண்ணில் விளையக்கூடிய ஒரு காம்பனண்ட்டு. இதுவும் அதனுடைய சப் காம்பனண்ட்டுன்னு பார்க்கலாம்.
இது எல்லாமே அதனுடைய சப் காம்பனண்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த எக்ஸல் ஷீட்டு வந்து நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபைலு, நான் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இ டிரைவில் எக்ஸாம்பிள்குள்ளே புக் ஒன்றுன்ற பேரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸல் ஃபைலும் நான் ஒர்க் பண்ணக்கூடிய பைத்தான் ஃபைலும் ஒரே இடத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து டேட்டா வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், எக்ஸல் ஷீட் டேட்டா. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டு டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணேன், இந்த எக்ஸல் ஷீட்டு டேட்டாவை நான் பைத்தான் ப்ரோக்ராம் வழியே நான் என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் பைத்தான் ப்ரோக்ராமுக்கு போகிறேன், நான் ரீட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜரை எழுத போகிறேன். எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். இப்போ நான் 2 வகையான ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா XLRD அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா, இன்னொன்று வந்து பாண்டாஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் மூலிமா. இது ஒரு மாடியூல், XLRDன்ற ஒரு மாடியூலில் பாண்டாஸ் அப்படின்றது ஒரு மாடியூல். ஒருவேளை நம்ம ப்ரோக்ராமில் எல்லாம் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்னது இந்த மாதிரி மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த இம்போர்ட் பண்ண மாடியூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அப்போ தான் அதில் இருக்கிற கான்செப்டை இழுத்துட்டு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சேஞ்ச் பண்ணணும் நம்மளுடைய ப்ரோக்ராமில். என்ன சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டார்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் மேனில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டியில் அட்வான்ஸ் செட்டிங்னு வரும். இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் கீழே சிஸ்டம் வேரியபிள், யூசர் வேரியபிளில் சிஸ்டம் வேரியபிளில் பாத் அப்படின்னு இருக்கும். பாத்தை எடிட் பண்ணங்கன்னா பார்த்தோம்னா இங்கே நான் என்டர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பாத்தில் வந்து C Python 27, இன்னொன்று C Python 27 ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 2 கான்செப்டையும் நீங்கள் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண செமிகோலன் C:/Python 27, திரும்பி செமிகோலன் C:/Python 27. சரி, எப்படின்னு பார்த்தோம்னா இதை தான் வந்து பாத் செட்டிங் அப்படின்வாங்க. இதை ஜென்ரலாக பண்ணணும். நம்ம என்ன தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது யூசர் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபிக்ஸ் ஆகிடுது. இதில் நல்லா கவனிக்கணும், இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபிக்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இங்கே சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபிக்ஸ் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை நம்ம மேனுவலாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நீ எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி. முதல்ல இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஆக்சுவலாக இது பைத்தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா C:/Python Python 27 இந்த இடத்த நம்ம மேப் பண்ணணும். கூடவே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ஸு பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் பிப் அப்படின்ட்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பிப் டூலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பிப் டூல் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட். பிப் இல்லாமல் நீங்கள் எந்த பேக்கேஜும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுதான் பைத்தானுடைய லாஜிக்கு. இப்போ பாருங்கள், நான் சிலதெல்லாம் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணுவேன். அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த எல்லா பேக்கேஜும் இங்கே எனக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரன் XLRD கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போ நான் வந்து எதை இன்ஸ்டால் பண்ணணும்னா பாண்டாஸை இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நான் ஸ்டார்ட் பட்டனு ஆர் பட்டனு ஒன்று அழுத்தினா இந்த ரன் வரும். கமாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்டு டைப் பண்ணால் நமக்கு இப்படி வரும். இந்த கமாண்டில் வந்து பார்த்தோம்னா பிப்பு, சரிங்களா, பிப்பு என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால். எதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், பாண்டாஸ். இப்போ ஒரு வேலை XLRDனா XLRD அந்த பேக்கேஜ் நேம். பிப்புன்றது வந்து இன்ஸ்டாலேஷன் கமாண்டு. இன்ஸ்டால் பண்ண போகிறேன் XLRD. ஒரு வேளை ரிமூவ் பண்ணுறது இருந்தாலும் பிப்பு ரிமூவ், சரிங்களா, XLRD கொடுத்தா ரிமூவ். இப்போ என்டர் அடித்தா என்ன ஆகுன்னா, அந்த பேக்கேஜ் வந்து இன்டர்நெட்லேருந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நெட்டு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, த ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. இது ஆல்ரெடி என்ன ஆச்சு, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இன்டர்நெட்லேருந்து டைரெக்டாக எடுத்து என்ன பண்ணணும், நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு வந்து இப்படி தான் நம்ம போடணும். நேராக வந்து ஸ்டார்ட்னு போகிறோம், கமாண்ட் ப்ராம்ப்ட் வரேன், பிப்பு இன்ஸ்டால் பேக்கேஜ் நேம். அப்போ பிப்பு இன்ஸ்டால் XLRD, அந்த XLRD வச்சு பண்ண போகிறோம். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற டேட்டா அனாலிட்டிக்கெல்லாம் வந்து இந்த XLRD இந்த
மாடியூல் வந்து சூட்டபிள் இல்லை, அவ்வளோ கரெக்டாக சரியாக டேட்டாவை நம்மளால் பண்ண முடியறதில்ல, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றதில்லை. அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போது நாம் மேனுவலாகவே கூட நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மேனுவலாகவே என்ன பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா பாண்டா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பாண்டா தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் டூலு, நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆக போகுது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாண்டாவுக்குள்ளே ரீட் எக்ஸல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரீட் எக்ஸல் மெத்தட்லேருந்து எங்கள் ஷீட் அதாவது எக்ஸல் புக்கு நேமு, அந்த எக்ஸல் புக்கில் இருக்கிற ஷீட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸல் புக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா புக் 1. இந்த புக் 1ல் எக்ஸல் ஷீட் 1ல் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கு, இது இருக்குது. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸல் ஷீட்டுடைய நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் இஎக்ஸ்பி அப்படின்னு கொடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இஎக்ஸ்பின்னு கொடுத்தா இந்த இடத்துல இந்த ஷீட்டில் வந்து என்னென்னு கொடுத்துக்கலாம், நம்ம இஎக்ஸ்பி நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டிட்டோ காப்பி இங்கே என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண, ஸ்டார்ட் போய்ட்டு நான் ரன் பண்ண போகிறேன், மாடியூலில் ரன் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? இப்போ ரன் பண்ண உடனே எனக்கு பார்த்தோம்னா அந்த எக்ஸல் ஷீட்டு ரீட் ஆகி அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக நான் பாண்டாஸில் ஒரு எரர் இருக்குது, book1.xls நான் வரேன். எந்த எரர் 4வது லைனில் இருக்குது. முன்ன என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் இல்லை, நான் ஃபைலை வந்து நேம் சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சேவ் பண்ணல அந்த எக்ஸல் ஃபைலை. அது சேவ் பண்ணதுனால அந்த ஃபைல் இல்லைன்ற மாதிரியான ஒரு எரர் அது. நான் இப்போ சேவ் பண்ண பின்னாடி அந்த டேட்டா வந்து எனக்கு வந்து இங்கே பாருங்கள், நோ ஷீட் நேம்டு இஎக்ஸ்பி அப்படின்ற அந்த ஷீட் வந்து எனக்கு இல்லாமல் போச்சு. அந்த ஷீட் இல்லாதனால தான் எனக்கு இந்த எரர் வந்து இப்போ நான் மாற்றிட்டேன். மாற்றின பின்னாடி அந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு வந்து என்னன்னா இப்படி ரீட் ஆகுது. சரி, அப்போது இது வந்து டேட்டாவை எக்ஸல்லேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு வகை. ஏன்னா பெரும்பாலும் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸல்லேருந்து தான் டேட்டா இருக்குது எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. எக்ஸல் மாதிரி இன்னொரு டேட்டா ஒர்க்கிங் இருக்குது, டேட்டா ஷீட் ஒர்க்கிங், அதை பார்க்கலாம். இப்போ அதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா ரீடிங் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்வாங்க. மெஜாரிட்டி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபைல், எல்லா வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது, எல்லா வகையான டேட்டா அனலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேரு, கூடவே வந்து பார்த்தோம்னா எல்லா வகையான டேட்டா பேஸுக்கு எல்லாத்துக்குமே டேட்டாவை டைரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இந்த காமன் செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்ற இந்த சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட்டு. இது டெக்ஸ்ட்டாக தான் டேட்டாவை ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டா வந்து அந்த டேபிளர் மெத்தடில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகுது. நாம் என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை டேபிள்லேருந்து டைரெக்டாக எதுக்கு மாற்றிக்கலாம்னா எக்ஸல் ஷீட்டாகவும் மாற்றிக்கலாம். எக்ஸல் ஷீட்டில் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாகவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒன்று. நம்ம எப்படி சார் ஒரு சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸல் ஷீட்டவே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஷீட்டவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஎஸ்வி ஃபைலை நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கும் இங்கே வந்து என்ன இருக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் ஒருவேளை நான் வந்து டேட்டா வந்து எனக்கு எதுலேருந்து வேணும்னா MySQLலேருந்து டேட்டா வேணும்னா MySQL இருக்கிற டேட்டா ஃபைலை என்னவோ மாற்றலான்னா சிஎஸ்வி ஃபைலை மாற்ற முடியும். இல்லை ஆக்சஸ் டேட்டா பேஸில் எங்கிட்ட டேட்டா இருக்குன்னா அதை மாற்றணும் அப்படின்னாக்கா சிஎஸ்வியாக மாற்ற முடியும். ஆரக்கல் எனக்கு டேட்டா இருக்குது, ஆரக்கல்ல டேட்டா வந்து நான் சிஎஸ்வியை கன்வெர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்போ இது எல்லா டேட்டா பேஸுமே எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சிஎஸ்விக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சிஎஸ்விலேருந்து டைரெக்டாக ஒன்று எக்ஸல் ஷீட்டாக மாற்றிக்கலாம், இல்லை சிஎஸ்வியவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய பெரிய பலம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ்லேருந்து சிஎஸ்வியை மாறும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா சாதாரண டெக்ஸ்ட் ஃபைலில் தான் வரும், சாதாரண பிளெயின் டெக்ஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைல் முதல்ல எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதை இப்போ நான் வந்து பார்த்தோம்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணேன், சீரியல் நம்பர்னு வச்சுக்கிறேன், serial_number. ரெண்டாவது பார்த்தோம்னா நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது ஏஜ் குரூப் வச்சுக்கிறேன். ரெண்டாவது மந்த்லி இன்கம்னு வச்சுக்கிறேன், மந்த்லி இன்கம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு டேட்டா அனாலிட்டிக் பண்ணுற மாதிரி நான் ஒரு கான்செப்டை இன்கம். எப்பவுமே டேட்டா வந்து நமக்கு நம்பரில் இருந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ஈஸி.
ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லாமல் மேக்ஸிமம் மேக்ஸிமம் அவாய்டு ஸ்ட்ரிங் வேல்யூ. எப்போவுமே டேட்டா அனலிட்டிக் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். சப்போஸ் நான் இங்கே ABCDEFGHIJKLMN n வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஏஜ் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 51, ஒரு 52, ஒரு 42, ஒரு 40, ஒரு 64, ஒரு 35, ஒரு 25, ஒரு 78, ஒரு 55, இன்னொரு 12, ஒரு 14, ஒரு 16, ஒரு 18, ஒரு 19, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜுக்கு. ஸோ மந்த்லி இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12,000, ஒரு இல்லை ஒரு 15,000, இது வந்து ஒரு 10,000, இல்லை ஒரு 7,000, ஒரு 6,000, ஒரு 4,500, இல்லை ஒரு 4,000. இவர் வந்து ஒரு 12,000 சம்பாதிக்கிறத வச்சுக்கலாம். சும்மா லைட்டு இந்த மாதிரி நான் வேல்யூ எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஃபைல் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்குது என்கிட்டன்னு வச்சுக்கலாம். 1.5 லட்சம்லாம் வேண்டாம், சும்மா சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னென்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன், நான் எல்லா ஃபைலும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். ட்ரைவுக்குள்ளே எக்ஸாம்பிள் அப்படின்ற ஃபோல்டரில் மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து CSV எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். CSV எக்ஸாம்பிள் டாட். அப்போ இது வந்து என்ன ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா, எனக்கு இந்த இடத்துல CSV எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணி பார்த்தோம்னா எனக்கு என்னது ஒர்க் ஷீட்டாக இருக்குது இது. ஆனால் இந்த ஃபைல் எனக்கு என்ன வேணும்னா CSV ஃபைலாக வேணும். எப்படி சார் பண்ணுறது இந்த ஃபைல் CSV அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ், இந்த இடத்துல கீழே பாருங்கள், இந்த சேவ் ஆஸ் ஏ டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆஸ் ஏ டைப்பை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் நமக்கு இங்கே வரும், ரைட்டுங்களா? நிறைய ஆப்ஷன். அதில் இங்கே பாருங்கள், காமன் டெலிமிட்டட் அதுலேயும் போகலாம். இல்லைன்னா பார்த்தோம்னா CSV மைக்ரோசாஃப்ட் இதுலேயும் போகலாம். நான் CSV மைக்ரோசாஃப்டே போகிறேன். இங்கே பாருங்கள் CSV எக்ஸாம்பிள். சரி, சேவ் கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறது, ஏன்னா ஆல்ட்ரு ஆகிடும், இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் போயிடும். இதில் சேவ் பண்ண சொல்லும். சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எனக்கு 2 ஃபைல் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ஒர்க் ஷீட்டு, இன்னொன்று என்னது CSV காமன் செப்பரேட்டட் வேல்யூ, அதான் என்னது CSV அப்படின்னு. இந்த CSV ஃபைலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் அப்படியே டைரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தெரியும் உங்களுக்கு ஓப்பனாகவே. இது வந்து சாதாரண டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி. நீங்கள் எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையுமே டைரெக்டாக என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் பாசிபிலிட்டி. அப்படின்னா CSV ஃபைலினுடைய மெயின் அட்வான்டேஜே அதுதான். யூ கேன் எய்தர் வியூ இன் எக்ஸல், இல்லை நான் டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணால் எக்ஸலில் வந்துடும். நான் சாதாரண நோட் பேடாலேயும் நம்மளால் இதை என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்கு பைத்தானில் ஒருவேளை இந்த மாதிரி ரீட் பண்ணுற டேட்டாவை பைத்தானில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, டிக்ஷனரி அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம், டப்புள் பார்த்தோம், செட்டு பார்த்தோம், டிக்ஷனரி. டேட்டாவை டிக்ஷனரியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அது மேலே நாம் வந்து எந்த வகையான ஆப்ரேஷன்ஸுமே நம்மளால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய மெயின் லாஜிக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தா நமக்கு தெரியும், நான் வந்து ஒரு CSV ஃபைல் எப்படி வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்கு எழுதிக்கிறேன். ஒரு சாதாரண ஓப்பன் கமாண்டு தான். ஓப்பன் ஆக்சுவலாக இது வித்து இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் ஒரு பெருசாக யோசிக்க வேணாம். இது என்ன மீனிங்னா, CSV ஃபைல் ஈக்குவலன் டு ஓப்பன். இந்த கான்செப்டை தான் CSV ஃபைல், ரெண்டும் ஒரே மெக்கானிசம் தான். இது கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது சேம் தான். இந்த வித்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த CSV ஃபைலை இந்த வேரியபிளை கொண்டாந்து போட்டுட்டு ஈக்குவல் அசைன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் வெர்ஷனை நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு இம்போர்ட்டு CSV வேணும். இம்போர்ட்டு CSV வேணும்னா என்ன பண்ணேன், நான் கமாண்டில் போயிட்டு எங்கன்னா பிப்பு இன்ஸ்டால் என்னத்தை இன்ஸ்டால் பண்ணோம், CSVயை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு என்ன, இது கிளிக் பண்ணால் அதை சொல்லும், இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? இது ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீலோடட் ஃபைல் எனக்கு இது வந்து.
சரிங்களா. இது வந்து எனக்கு ஃப்ரீ லோடட் ஃபைல். அப்போ இன்ஸ்டாலேஷன் இருந்துச்சுன்னா இது இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எங்கே போயிட்டு சேவ் பண்ணிவிட்டேன், ரன் மாடியூல் தரேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணது இது. அப்போ எனக்கு அந்த சிஎஸ்வி ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1க்கு நேர் 1 A 51 12,000 இருக்குது. இங்கே அவுட்புட்லேயே எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், 1 A 51 12,000. அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு நல்லா பார்த்தா டிக்ஷனரி, ஸ்கொயர் ப்ராக்கெட் என்ன சொல்லுங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கிறான். இல்லை டிக்ஷனரி டப்பில் கூட இதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மாற்றிக்க முடியும். 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஷோ பண்ணிக்கிறது வந்து டப்பில் இருக்குது. ஆனால் இதை டிக்ஷனரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுனால எனக்கு என்ன பண்ணேன்னா, இவை அப்ளை அரித்மெட்டிக் ஆப்ரேஷனான தட் இது மேலே ஈஸியாக என்ன பண்ண முடியும், என்னால் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் இதிலே வந்து பார்த்தோம்னா இப்போ 15 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ன்னு தரேன், இங்கே ஒரு 21 தரேன், இங்கே வந்து ஒரு 14,000 தரேன்னு வச்சுக்கலாம். திரும்பியும் 16 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு XYன்னு தரேன். நான் திரும்பியும் ஒரு 22 தரேன், இங்கே ஒரு 15,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். நான் சிஎஸ்வியை தான் ஸ்டோர் ஆகும் எனக்கு. சரிங்களா. ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு பின்னாடி தான் நான் ரன் பண்ணணும். இப்போ திரும்பி ரன் பண்ணேன்னா இப்போது அந்த அப்டேட்டட் வெர்ஷன் டேட்டாவோட எனக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 15 16 இப்போ 2 அடிஷ்னலாக எனக்கு வந்து வந்திருக்கு. அப்போ எத்தனை டேட்டா வேணுனாலும் நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. எதை சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு அதையும் இப்போ பார்க்கலாம். நான் சொன்னேன், முன்ன வந்து பார்த்தோம்னா நம்ம டிக்ஷனரியாவும் ரீட் பண்ணலாம், இல்லைன்னா டப்பிளாகவும் ரீட் பண்ணலான்னு சொன்னேன். நமக்கு மேலே ஷோ ஆனது பார்த்தோம்னா டப்பிள் ரீடர் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணேன். இங்கே பாருங்கள், டிக்ட் ரீடர்னே ஒன்று தனியாக இருக்குது. இந்த டிக்ட் ரீடர் என்ன பண்ணணும்னா டிக்ஷனரியாவே ரீட் பண்ணி காட்டும். இந்த ஃபைலை என்ன பண்ணணும்னா டிக்ஷனரியாவே. அப்போ நான் இந்த ஃபைல் தான் வந்து நான் டிரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை டைரெக்டாக கொண்டாந்து இப்போது நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே கர்லி பிரேஸில் இருக்குது, இது மட்டும் டிக்ஷனரி. இது பாருங்கள், இது வந்து எல்லாமே டப்பிள், ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தாவே தெரியும் நமக்கு. சீரியல் நம்பரில் 1 2 3 இது வந்து கீ வேல்யூன்னுவான். மந்த்லி இன்கம் கீ வேல்யூ, அதனுடைய வேல்யூ. ஏஜ் வந்து கீ வேல்யூ, அதனுடைய வேல்யூ. நேம் வந்து கீ வேல்யூ, அதனுடைய வேல்யூ. சரிங்களா. ஏன்னா இது வந்து என்ன சொன்னால் அன்ஆர்டர்டு, ஆர்டர்லாம் கிடையாது, பட் இது வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி இருக்கோ இது அதே மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டப்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கீ வேல்யூவில் வேணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிக்கலாம், டிக்ஷனரி கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம இது மேலே என்ன பண்ணிக்கலாம், டேட்டா அனலிட்டிக்கை வந்து அப்ளை பண்ணலாம். அது என்னன்ட்டு அப்புறம் பார்ப்போம். இதை தாண்டி வேறு சில மெத்தட்ஸ் இருக்குது இதை டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். இப்போ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற ப்ரோக்ராமுக்கு என்ன வித்தியாசப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே ஓப்பன், இங்கேயும் ஓப்பன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிஎஸ்வி ரீடர், இங்கே வந்து சிஎஸ்வி டிக் ரீடர் தான் வித்தியாசப்படுத்தியிருக்கேன். இந்த 2 விஷயங்கள், இந்த 2 ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரென்ஸு, 2 மெத்தடு தான் டிஃப்ரென்ஸு. இது டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணுது, இது டப்பிளாக ஸ்டோர் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோம்னா என்னது, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதில்ல, எடுத்து விட்டுரும். இந்த ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணலாம். இதில் ஸ்பேஸ் கான்செப்டே கிடையாது. சரிங்களா. இங்கே பாருங்கள், அதே ஃபார் லூப் ரீடர் தான் ஒவ்வொன்றும் பிரிண்ட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணால் டிக்ட் ரோ அப்படின்னாக்கா டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இது மீனிங் அதாங்க இருக்குது. என்ன சொல்கிறாங்க, டிக்ஷனரியாக பிரிண்ட் பண்ண டிஏசிடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது டேட்டாவை என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ஷனரியை தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலையும் ஒரு சிஎஸ்வி ஃபைலையும் நம்ம ரீட் பண்ணி அந்த டேட்டாவை மேனிப்புலேஷனுக்கு கொண்டுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறது அப்படின்னாக்கா ஸ்டாட்டிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிக் ஸ்டாட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்டு டீவியேஷன் இதெல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிக்ஸ் மாடல் தான் யூஸ் ஆகுது.
இப்போ இந்த ஸ்டாட்டிக் மாடலை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சில ஆப்ரேஷன்ஸ் அடிஷ்னலாக போகலான்னா ஒரு அனோவோ டேபிளை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும். பட் இன்றைக்கி வந்து பைத்தானில் டைரெக்டாகவே நீங்கள் அனோவோ டேபிளை பர்ஃபார்ம் பண்ண முடியும். 3.7 வெர்ஷனுக்கு 3.6 வெர்ஷனுக்கு பின்னாடி விண்டோஸ் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாக்கா டைரெக்டாகவே நீங்கள் வந்து பைத்தானுடைய ஸ்டாட்டிக்ஸ் மாடலான அனோவோ டேபிள் வந்து டைரெக்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 2.7 அப்படின்றதுனால நான் வந்து அனோவோ டேபிளை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன் நான். கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டி டெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, இந்த மாதிரி சோசியல் சயின்ஸுக்கு தேவையான டெஸ்டிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, வேலிடிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்ரெஷன் டெஸ்டிங்கு, இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிக்ஸ் மாடல் வந்து யூஸ் ஆகுது. பை யூஸிங் மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு நம்ம பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் மாடல் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல ஸ்டாட்டிக்ஸ் மாடலை இன்ஸ்டால் பண்ணணும். எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது, இது எல்லாமே நம்ம வந்து லைவ் சினாரியோவை பார்க்கலாம். நான் சொன்ன ஆரம்பத்திலே நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாடுலும் நாம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பைத்தானில் ஒர்க் ஆகும். இம்போர்ட் மாடியூல் இம்போர்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்களே, சிலது வந்து பில்டின் மாடலாக வரும், சிலது வந்து பில்டின் மாடலாக வராது. பில்டின் மாடல் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், பில்டின் மாடல் இருந்தால் நாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம வந்து விட்டுடலாம். பட் இந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வந்து பில்டின் மாடல் கிடையாது, நாம் மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், நாம் ஸ்டார்ட் ரன் பண்ணோம், சிஎம்டி டைப் பண்ணுறோம். அப்போங்கிற அதை பிப்பு இன்ஸ்டால் என்னத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக்ஸ் STATICS ஸ்டாட்டிக்ஸ். இந்த டைப் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சுமே போதும். இன்டர்நெட்டு நம்ம சிஸ்டத்தில் மெயினாக இருக்கணும். நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் பிப்பு நீங்கள் ஒர்க் பண்ணாங்கனாக்கா ஒர்க் ஆகாது, எரர் வரும். அப்புறம் என்னடா வரலையே அப்படின்ட்டு நம்ம தலைப்பிச்சுக்க தேவையில்லை. நாம் ஏன்னா இந்த பிப் கமாண்ட் என்ன பண்ணணும்னா, தேவையான எல்லா பேக்கேஜஸுமே இன்டர்நெட்டில் இருந்தால் டைரெக்டாக எடுத்துகிட்டு வரப்போகுது. அப்போ இன்டர்நெட்டில் இருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இன்டர்நெட் என் சிஸ்டத்தில் வேணும். ஸோ இந்த கமாண்ட் அடிக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா பிப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ எப்படி வந்து ஒரு மீன் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, எதில் இந்த ஸ்டாட்டிக்ஸ் மாடலில் இருக்கிற மீன் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா உங்கள் ஸ்க்ரீனில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், 21, 11, 19, 3, 11, இந்த லிஸ்ட்டினுடைய சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இதில் இருக்கிற எல்லா வேல்யூயும் கூட்டி எதில் நம்பர் சம் அப்படின்ற வேரியபிளில் மூவ் பண்ணியிருக்கேன். இந்த லென்த் அப்படின்ற இந்த LEN என்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இதில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது, 6 வேல்யூ இருக்குது. அப்போ இது 6ன்னு ப்ரொடியூஸ் பண்ணோம். இங்கே மேலே ஒரு சம் வேல்யூ வரும். இந்த சம் டிவைடட் பை 6ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய விஷயம் எங்கன்னா நம்மளுடைய இது வந்து என்னது மீனுக்கு போகும். மீனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம இது பிரிண்ட்டு நம்ம லிஸ்ட்டுன்னா இந்த மேலே இருக்கிற லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிங்காக காட்டும்போது STRன்ற கமாண்டு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் கன்வர்ஷன். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, இது ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணால் தான் பிரிண்ட் ஆகும். ரவுண்டு ஃபங்க்ஷனில் 2 இருக்குது. எதை ரவுண்ட் பண்ணணும், மீனை ரவுண்ட் பண்ணணும். எத்தனை டிஜிட்டில், 2 டிஜிட். அப்புறம் தசம் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும் அப்படின்றது அதனுடைய மீனிங். நல்லா பாருங்கள், இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அந்த லிஸ்ட்டினுடைய சம்மு கண்டுபிடிக்கிறேன். இது அந்த எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ சம் டிவைடட் பை நம்பர். அப்போ அது எதில் இருக்குது, மீனில் என்ன பண்ணுறேன்னா, மீனை வந்து ரவுண்ட் அப், ஏன்னா ஃப்ராக்ஷன் டிஜிட்டில் வரும். ஃப்ராக்ஷன்னா 4-5 டிஜிட் வரும். அப்போ எனக்கு எத்தனை டிஜிட் வேணுன்ற ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் மீன் இந்த நம்பரில் இந்த மீனில் இருக்கிற வேல்யூவை எத்தனை டிஜிட்டாக நான் ரவுண்ட் அப் பண்ணேன்னா 2 டிஜிட்டுக்கு மேலே ரவுண்ட் அப் ஆகிட்டு. இந்த ரிசல்ட் எதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா ஸ்ட்ரிங் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் இதை நான். இப்போ பாருங்கள், எனக்கு
இது வந்திருக்கு எவ்வளோ 11.0. இது 11.0 தானா அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். எப்படி கேல்குலேட் பண்ணுறது? இங்கே 21 + 11 + 19 + 3 + 11 + 5 70 டிவைடட் பை எதால் டிவைட் பண்ணணும்? 6ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம பாருங்கள் 11.666ன்னு போகுது. ரைட்டுங்களா? என்னது 11 பாயிண்ட்ஸ். அது என்ன பண்ணுது? ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு ரைட்டாக அந்த 6ஐ கட் பண்ணி விட்டுருச்சு. அப்போ 11 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த விஷயம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மீனை வந்து கேல்குலேட் பண்ணணும். இல்லை நான் இங்கே ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 55 இல்லை ஒரு 42 இல்லை ஒரு 100 இல்லை ஒரு 700 இப்படி கொடுத்துருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக சம்மும் லிஸ்ட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள் 97.0. அப்போது இங்கே நம்பர் வந்து இங்கே 5ஓட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நம்பரை ஆட் ஆகிருக்கு. அது நம்பரை ஆட் ஆகும்போது அதுக்கான மீன் வேல்யூ வந்து நமக்கு என்னது வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மீன் டிவிஷன் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முன்ன மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் இந்த மீன்ன்ற அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நான் மேனுவலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோமோ அது இது அந்த மாதிரி போட்டேன். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னென்னா டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் அப்படின்னு போட்டிருந்தோம். இது வந்து மேனுவலாக போட்ட கேல்குலேஷன். இதே வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற இந்த என்னது மாடியூல், இந்த இம்போர்ட் மாடியூலை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக்ஸ் மாடியூலில் மீன் அப்படின்ட்டு இருக்குது. டைரெக்டாகவே நம்ம இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண தேவையே கிடையாது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு தேவையில்லை டைரெக்டாகவே. ரைட்டுங்களா? டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரே லைனில் வந்து எழுதலாம். இங்கே வந்து எனக்கு ஸ்டாட்டிக் டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்க ஸ்டாட்டிக்ஸ் டாட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ ஸ்டாட்டிக்ஸ் டாட் மீன்னா இந்த டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடுது எக்ஸில். அப்போ எக்ஸுக்கு நான் என்ன எடுத்திருக்காங்க, இந்த அதாவது இந்த டேட்டா செட்டுக்கு மீன் எடுத்து அந்த வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கல. இங்கே பாருன்னா இதே நம்பர் சீரீஸை நான் மேலே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலையும். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட்டுங்களா? ரெண்டு இடத்துல ஒரே நம்பர் சீரீஸு, ஆனால் மேலே இருக்கிறது வந்து மேனுவல் மெத்தடு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த மாடியூலை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண ஃபங்க்ஷன். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே வித்தியாசம் பாருங்கள். இங்கே 4.0 ஏன் இங்கே 4.0 நமக்கு காட்டுச்சு? இங்கே வேல்யூவை வந்து நான் ரவுண்டு ஃபங்க்ஷன் மூலிமா ரவுண்ட் அப் பண்ணேன். ஆனால் இங்கே நான் ரவுண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா ரவுண்ட் அப் பண்ணலை, டைரெக்டாக கொடுத்தேன். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். மேலே இருக்கிற வேல்யூவும் அதே தான், கீழே இருக்கிற வேல்யூவும் அது தான். அந்த ரவுண்டு ஃபங்க்ஷனுக்கு ரவுண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஈக்குவலண்ட் நியரஸ்ட் பாயிண்ட்டில் என்ன பண்ணிக்கணும், ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்னதுன்னா ரெண்டும் ஒர்க் ஆகுது. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, ஒன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேனுவல் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் அப் கொடுக்காம டைரெக்டாக எடுத்துகிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் இது நானே இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் அப்பை எடுத்துகிட்டு டைரெக்டாக போட முடியும். அப்போ டைரெக்டாக போட்டால் ரெண்டு ஆன்சர் கிட்டத்தட்ட எனக்கு என்னென்னா ஒரே மாதிரி தான் வரும். 4ன்னு தான் வருது. இப்போ இதுதான் ஸ்டாட்டிக்ஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய அக்யூரேசின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அக்யூரேசி இங்கே வந்து அக்யூரேட்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு மேனுவல் எனக்கு வரல அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ராக்ஷன் டிஜிட்டினுடைய எண்ணிக்கை வந்து எனக்கு குறையுது எனக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியும். சரி, அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்கிட்ட நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு அதே தான் இருக்குது. இங்கே எனக்கு 6 நம்பர் இருக்குது டோட்டலாக. சரிங்களா? ஸோ இந்த 6 நம்பரை வந்து நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு மீடியன்னு, செகண்ட் மீடியன்னு, அந்த மீடியன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். இந்த நம்பரை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா, அந்த நம்பர் லிஸ்ட்டு 2ஆல், அதாவது டபுள் ஸ்லாஷ் போடும்போது என்ன கிடைக்குன்னா ரிமைண்டர் கிடைக்காது, கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட்டுனுடைய வேல்யூவை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மீடியாவும். கோஷன் அதை 2 - 1ஆல் எடுத்து செகண்ட் மீடியன்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்போ ஃபஸ்ட்டு மீடியன் ப்ளஸ் செகண்ட் மீடியனை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது மூலிமா மீடியனை கண்டுபிடிச்சாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லிஸ்ட்டு டபுள் டிவைடட் பை 2 போட்டு மீடியன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய லாஜிக்கு.
இதுக்கு நார்மலாக மீடியனுக்கான ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கோம். நான் ரன் பண்ணும்போது அந்த நம்பருக்கான மீடியன் வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த நம்பருக்கான மீடியன் எவ்வளோ? 12. இது வந்து எந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா ட்ரெடிஷ்னலான நம்ம மேக்ஸில் போடக்கூடிய மெக்கானிசத்தை வச்சு போட்டிருக்கு. நம்ம இல்லை ஒரு ஸ்டாட்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மேனுவல் மெத்தடுக்கான கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிஷியன் அல்ல ஸ்டாட்டிக்ஸ் மாடலை யூஸ் பண்ணி இல்லை மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்டாட்டிக்ஸ் மாடல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ அந்த ஸ்டாட்டிக்ஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஸ்டாட்டிக்ஸ் மாடலுக்கு. ஸ்டாட்டிக்ஸ் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், டேட்டா செட்டை வச்சுருக்கேன், கூடவே என்ன பண்ணேன் ஸ்டாட்டிக்ஸ் டாட் மீடியா இந்த டேட்டா செட்டுக்குன்னு மீடியன்னு அதுவே வந்து எடுத்து கொடுத்துட்ற மாதிரி வச்சுருக்கேன். நான் இங்கே 2 இடத்துல ஒரே வகையான டேட்டா செட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே டேட்டா செட்டு தான், இதே சேம். இந்த இடத்துல என்ன பண்ணேன் ஒரே மாதிரி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் பார்த்ததும் தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ இது வந்து அவுட்புட்டு வரேன், ஒரு நிமிஷம். இது வந்து ப்ரோக்ராமு. இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுங்க. இதுலேயும் 12 தான், இதுலேயும் 12 தான். ஆனால் மேலே போட்டுக்கிறது வந்து மேனுவல் மெத்தடு, கீழே போட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்டாட்டிக்ஸ். நான் எவ்வளோ லைன் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ லைன் கிட்டத்தட்ட ஒரு 10 லைனுக்கு மேலே இருக்குது. அது சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த ஒரே ஒரு லைனில் வந்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு பைத்தான் வந்து என்னென்னா சப்போர்ட்டபிலிட்டி வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்கு வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? சரி, இது வந்து இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து பார்த்துருக்கேன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் போவோம். இதே ஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா மோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் நார்மல் மெத்தடு போடலை. ஏன்னா நம்ம வந்து நார்மல் மெத்தடு நம்ம எழுத பெருசாக தான் போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த பேக்கேஜ் டூலே யூஸ் பண்ணுறோம். அப்போ எதுக்கு அவ்வளோ நீட் கோடிங் எழுதிட்டு டைம் நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி எழுதும்போது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டைரெக்டாகவே நம்ம வந்து கோடிங் எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு இம்போர்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த பேக்கேஜிங்கை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டேட்டா செட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னது ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன். எதை ஸ்டாட்டிக்ஸ் டாட் மோடு அப்படின்ற அந்த டேட்டாவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் போய்ட்டு ரன் கொடுத்தோன்னா என்ன ஆகுனா, இதுக்கான மோட் வேல்யூ என்ன கால்குலேட்டட் மோடு வந்து என்னது 2 இந்த ஃபங்க்ஷனுக்கான. இல்லை நான் வந்து பார்த்தோம்னா டேட்டா செட்டு இது இந்த 3 தூக்கி விட்டுறேன். எனக்கு இப்போ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் டேட்டா செட்டு. இப்போ இதுக்கு பார்த்தோம்னாக்கா மோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 2 தான் வருது. இல்லை இதுவே வந்து பார்த்தோம்னா நான் வந்து 20 தரேன், இல்லை 41 தரேன், இல்லை 7 தரேன், இல்லை 22 தரேன், இல்லை 100 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டேட்டா செட்டை ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மோடினுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். என்ன தப்பு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைன் 5ல் கமா விவி மிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். கம்மா ஃபண்டு 2 ஈக்குவல் வேல்யூ கொடுத்துருக்கேன். யூனிக் வேல்யூ கொடுக்கக்கூடாது. நான் 2 இடத்துல இங்கே யூனிக் வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே 2 இருக்குது. யூனிக் வேல்யூ நான் வந்து ஒரு 5ன்னு போட்டுக்கலாம். இது ஒரு 1ன்னு வச்சுக்கலாம். சம்திங் இது யூனிக் வேல்யூ இல்லை, நான் கொடுக்கல. இப்போ அதே ஒரு இதுதான் ஃபவுண்ட் 2 ஈக்குவலி காமன் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் கொடுத்த வேல்யூவில் தான் தப்பு இருக்குது, வேறு மற்றபடி எந்த தப்பும் இல்லை. கொடுக்கும்போதே நான் வந்து யூனிக் வேல்யூவே கூட கொடுத்துடலாம். அது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. ஒருவேளை 9,9 கூட கொடுத்துக்கலாம். ஒரு யூனிக் வேல்யூ டேட்டா செட் இருக்கும்போது தான் அது ஒர்க் ஆகுது. சரிங்களா? அந்த மாடல் எப்போவுமே எனக்கு 2 தான் கால்குலேட் ஆகுது அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக. சரி, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற இந்த மாடலை வச்சு இதை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறதுன்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து
இம்போர்ட் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதுவை எடுத்திருக்கேன். ஃப்ராக்ஷன் வேல்யூக்காக இது ஒரு மாடியூலும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்காக ஒரு மாடியூலும் எடுத்திருக்கேன். 2 மாடியூல் இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த 2 மாடியூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். என்கிட்ட ஒரு 4 சாம்பிள் வேல்யூ வச்சுருக்கேன். சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3, சாம்பிள் 4. 4 டிஃப்ரெண்ட்டு சாம்பிள் வேல்யூஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஒருவேளை நான் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலாவை நான் பார்த்தேன் அப்படின்னு இது எப்படி இருக்குன்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய கால்குலேஷன். ரூட் ஆஃப் சிக்மா I = 1 to n xi minus x bar into power 2 divided by n minus 1. இங்கே x1 x2 x3ன்றது என்னது அப்சர்வ்டு வேல்யூ, சாம்பிள் டேட்டான்னாங்க. எக்ஸ் டேஷ்ன்றது வந்து மின் வேல்யூ வந்து சொல்கிறாங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம டைரெக்டாக நான் பைத்தான்லேயே போட்டிருக்கேன். நம்ம இவ்வளோ கொடுக்க தேவையில்லை, இவ்வளோ கேல்குலேட் பண்ண தேவையில்லை. தனித்தனியாக முதல்ல சிக்மாவுக்கு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் கண்டுபிடிப்போம், அப்போ அதுக்கு ஸ்கொயரு எடுப்போம், அப்புறம் n-1 டிவைட் பண்ணி டோட்டலாக தான் பண்ணுவாங்க. நம்ம அவ்வளோவெல்லாம் போக தேவையில்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூவை கொடுத்துட்டோங்கனாக்கா போதும். நம்ம ஒன்று டைரெக்டாக எக்ஸினுடைய வேல்யூ கொடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸ் வேல்யூ எக்ஸ் பார்னுடைய வேல்யூ கொடுத்தாலும் சரி, 2 கொடுத்தாலும் கூட ஓகே தான். பட் எக்ஸினுடைய வேல்யூ கொடுத்து டேட்டா செட்டு கொடுத்தா போதும். டைரெக்டாக அதுவே என்ன கண்டுபிடிச்சிக்கோ, எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிக்கோ, எஸ்னுடைய வேல்யூவும் வந்து கண்டுபிடிச்சிக்கோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்றாங்க. இந்த 2 ரிசல்ட்டும் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த பைத்தானை ஏன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், பைத்தான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா சயின்ஸ் லாங்குவேஜ். அதே மாதிரி பைத்தான் ஒன் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன் லாங்குவேஜ், பைத்தான் ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் லாங்குவேஜ், பைத்தான் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லாங்குவேஜ். நீங்கள் எப்படி திரும்பினாலும் பைத்தானை வந்து நீங்கள் எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து பைத்தான் வந்து ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் பைத்தானை கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரீசனும் கூட வந்து பார்த்தோம்னா இது பாப்புலாரிட்டி தான். 2வது பார்த்தோன்னா இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க பைத்தான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் மட்டும்தான் இது வந்து கஷ்டமாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லாங்குவேஜுக்கு இன்னொரு லாங்குவேஜுக்குள்ள ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி படித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்ததுக்கு நம்ம வந்து போவோம். நம்ம சரி இது வந்து பார்த்துட்டோம், இதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஓஎஸ் மாடல் அப்படின்னு பார்க்குறேன். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், பைத்தான் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. இது வந்து என்னென்னா, இந்த பைத்தான் மாடல் வந்து ஓஎஸ் மாடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபெசிலிட்டி டு எஸ்டாப்ளிஷ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு யூசருக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஒரு இன்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது உதவுதுன்றாங்க. சில ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன், சில டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட இது வந்து என்னது யூஸ் ஆகுது. இந்த ஓஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பைத்தானுடைய ஸ்டாண்டர்ட் யூட்டிலிட்டி மாடல்னு பேர். ஒன்று பார்த்தோம்னா நம்ம டேட் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் யூட்டிலிட்டி மாடலோ அந்த மாதிரி இப்போ பைத்தான் வந்து ஒன்றும் ஸ்டாண்டர்டு. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாடியூலை ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து இது வந்துடுது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ பைத்தானில் என்ன இருக்குன்னா, இந்த ஓஎஸ் மாடல் என்ன இருக்குது, ஓஎஸ்னுடைய நேம் கேட்கலாம், ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம், ஒரு டைரக்டரி டெலீட் பண்ணலாம், டைரக்டரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நிறைய வந்து இந்த பைத்தான் மாடியூலில் இருக்குது, பைத்தான் ஓஎஸ் மாடல் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன மாடியூல் இருக்குன்னா, os.nameனா நேம் ஆஃப் த ஓஎஸ்க்கு இருக்கும். os.mkdna மேக் ஏ டைரக்டரி, ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோம். os.get cwdனா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு பேர் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னா அந்த லிஸ்ட்டை கொடுக்கும். os.chdrனா சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கும். os.rmdrனா ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணோம். os.errorனா என்ன எரர் வருது அப்படின்றதுக்கு இருக்கும்.
os.popன்னு பாப்னு அப்ளிகேஷனை கொடுக்கும். os.access எதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அதையும் சொல்லலாம். அந்த மாதிரியான எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸுமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஓஎஸ் மாடலில் இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றுத்தான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட் ஓஎஸ் அந்த பேக்கேஜ் கால் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். நம்ம இது என்ன பண்ணோம், நேம்ன்ற ஃபங்க்ஷனு. இப்போ இந்த நேம்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா எங்கள் ஓஎஸ்னுடைய நேம் NT வெர்ஷன். ஏன்னா இந்த விண்டோஸ் 7 வராது, இதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து NT தான். NT வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். இதான் வந்து இதனுடைய ஃபஸ்ட் ஆப்ரேஷன். ரெண்டாவது ஆப்ரேஷன் பார்த்தோம்னா மேக் ஏ டைரக்டரி. நான் D:1 ஒரு டைரக்டரியை உருவாக்குறேன் அப்படின்றேன். என்னென்னா நியூ dir அப்படின்றாங்க. சரி, நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் இதை. இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலாக ரன் ஆகிட்டு இருக்கும். எங்கன்னா D டிரைவ் சொன்னேன் நான். அப்போது கம்ப்யூட்டருக்கு போகிறேன். D டிரைவில் நியூ dir அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள். நியூ dirன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. எப்போன்னா இந்த டைமுக்கு தான், இப்போ தான் இது க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு புது டைரக்டரி வேணும்னால நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த os.mkdir என்ற ஆப்ரேஷன்ஸ் மூலிமா நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா மூணாவது ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா கெட் CWDங்குது, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னாங்க. இதை வந்து யூனிக்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா PWDன்னு போட்டிருப்பாங்க, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதே அந்த நோட்டேஷன் தான் கிட்டத்தட்ட. நான் இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ ரன் பண்ணேன்னா நான் இப்போ ஆக்சுவலாக எங்கே ஒர்க் ஆகினுக்கிறேன் இந்த ப்ரோக்ராமு எக்ஸாம்பிளுக்குள்ள excel.py என்ற பேரில் வச்சுருக்கேன். நான் ஒரே ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, எக்ஸாம்பிளுக்குள்ளே இருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கேன். அப்போது அந்த இன்ஃபர்மேஷனை கூட நமக்கு வந்து என்னென்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா சேஞ்ச் டைரக்டரி. இப்போ ப்ரெசென்ட் டைரக்டரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈயில் இருந்தேன் நான், எக்ஸாம்பிளுக்குள்ளே. இப்போ நான் D டிரைவுக்கு நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன், ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா என்ன ஆகுனா சேவ் பண்ணோன்னே எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த dir சேஞ்ச் கமாண்டை என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இங்கே பாருங்கள், இந்த சேஞ்ச் கமாண்டு 2 டாட் வெளியே வரும். இந்த rmdir கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு இந்த டைரக்டரி டெலீட் பண்ணிவிட்டு வெளியே, ஏன்னா ரிமூவ் டைரக்டரியிலே அப்போ டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. இன்னும் சிலதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து சில OS ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இம்போர்ட்டுன்னு கொடுக்கலாங்க, விட்டுட்டேன். இம்போர்ட் OS, இம்போர்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்து os.access python.txt இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டட்னு சொல்லும். திரும்பி செக் பண்ணுறேன், என்னது python.txt os.rok இருக்குதான்னு. இட் ஆக்சஸ் ரீட் ஃபைல், ரீட் ஒன்லி மோடில் பண்ண முடியுமா. செக்கிங் வித் த os.wok, இது என்னது ரைட் ஃபைலாக. அப்போ ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு. இது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது என்னென்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக இருக்கா, இருந்தால் தான் சொல்லும், இல்லைன்னா என்ன பண்ணாது, நமக்கு சொல்லாது. இப்போ பாருங்கள், எக்ஸிஸ்டட் பாத் ஃபால்ஸ் இல்லை, இட் கேன் ஆக்சஸ் ரீட் ஃபைல் ஃபால்ஸ் இல்லை, இட் கேன் ஆக்சஸ் டு ரைட் என்னது ரைட் த ஃபைல் ஃபால்ஸு, இஃப் த செக் த பாத் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைலே இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இல்லை, எங்கே எக்ஸாம்பிள்குள்ளே இல்லை, எக்ஸாம்பிள்குள்ளே இல்லை. முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். எங்கே டிரைவுக்குள்ளே, சாரி டிரைவுக்குள்ளே எக்ஸாம்பிள்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெமோ ஃபைலை வந்து வில் சேஞ்ச் டு பைத்தான் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். கோஸ் டு ரன். இப்போ பாருங்கள், எக்ஸிஸ்டட் பார்த்து ட்ரூ இருக்குது. இட் கேன் ஆக்சஸ் த ரீட் த ஃபைல் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியுமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஃபைல் மேலே இல்லை ஃபைல் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் கூட என்ன பண்ண முடியும்னா இதால் ரொம்ப எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவாக.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஓஎஸ் மாடியூல் வந்து யூஸ் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தானில். இந்த ஓஎஸ் மாடல் மெயினாக வந்து நான் சொன்ன ஆரம்பத்திலே வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். கூட சிஸ்டம் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தோம்னா யூனிக்ஸ் அண்ட் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய ப்ரோக்ராம் வந்து எது பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிருக்குதுன்னா இன்றைக்கி பைத்தான் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா இது மேத் மாடல் அப்படின்ட்டு நான் வரேன். எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இதை வந்து சியில் வந்து math.h அப்படின்ற இடத்துல போட்டிருப்பாங்க. C++ல math.hன்றதில் இருக்குது. இது ஜாவாவில் வந்து ஜாவாவில் வந்து java.mathக்குள்ளே இருக்குது. அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குள்ளேயும் மேத் மாடல் இல்லாமல் எந்த லாங்குவேஜுமே கிடையாது. அப்போ இங்கேயும் பார்த்தோம்னா பைத்தான்லேயே மேத் மாடல் இருக்குது. மேத்து மாடலை வச்சு என்னென்ன ரொம்ப ஃபேமஸான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒரு இல்லை ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ரெப்ரசன்டேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை லாகர்தமிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தோம்னா எதுக்குள்ளே தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னா மேத் மாடல் அப்படின்றதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மேத் மாடல் வந்து பார்த்தோம்னா பை டிஃபால்ட்டாக இது ஸ்டாண்டர்ட் மாடல் தான். இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. இது என்ன டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண மட்டும் போதும். இதை வந்து என்ன பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ண மட்டும் போதும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த இன்பில்ட் மாடல் தான். நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் சிலதெல்லாம் பார்த்தோம், பாண்டாஸ் எல்லாம் பார்த்தோம். பாண்டாஸ் மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிப்2வில் வச்சு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் மாடல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வரோம். இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடலில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா math.log. அப்போ எனக்கு இந்த நம்பர் கொடுத்துக்கிறேன், இதை என்னவா மாற்றி கொடுக்கணும், லாகாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. நம்பர் வந்து இந்த 2e -7, அதாவது -7 அப்படின்னும்போது +7 -7 அதாவது 2. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. இந்த நம்பரை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா அப்சல்யூட் நம்பராக அல்லது லாகர்தமிக் நம்பரை எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணேன், ரன் பண்ணுறேன். இந்த வேல்யூவை ரன் பண்ணும்போது பாருங்கள், இதுக்கான ஃபேப்ஸ் என்னது எஃப்ஏசி வேல்யூ வந்து எக்ஸு, அதோடைய பேஸ் வந்து என்னது லாகர்தமிக்காக மாற்றி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, என்ன கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ இந்த நம்பர் 2e -7 அப்படின்றத நான் வந்து என்னது லாகர்தமிக்கு லாகாக மாற்றினேன். எதனுடைய மடங்கு 10னுடைய லாங் மடங்காக மாற்றும் போது எனக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு ஒரு நார்மல் நம்பர் இருக்குது. இந்த நார்மல் நம்பர் பாருங்கள் x13. இப்போ x13க்கான 10 லாகு, அதாவது லாக் 1013 அப்படின்னு மீனிங் இது. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியுது 1.1139 சொல்லி லாகர்தமிக் டேபிள் வச்சு பார்ப்பாங்க. அந்த லாகர்தமிக் டேபிளில் எதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து என்னது 13க்கு. ஒருவேளை இது 25க்கான லாகர்தமிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 25க்கு வந்து 1.39. இதே வந்து 90 டிகிரி 45 டிகிரிக்கான லாகர்தமிக் 45க்கான லாகர்தமிக் வேல்யூ அப்படின்னு பார்க்குறேன் 1.6. இதே வந்து நான் ஒரு 100க்கான லாகர்தமிக் அப்படின்னு வச்சுக்கிறேன் 100. சரிங்களா, என்னது 100க்கான லாகர்தமிக் வேல்யூ நான் 10 பேஸ் 10ல் பார்க்குறேன். 100க்கு பார்த்தோம்னா எனக்கு 2 வரும். ஏன்னா 2 0 இருக்குது. இதுவே 1000 கொடுத்தா எனக்கு என்ன வரும்னா 3ன்னு வரும். எனக்கு 3ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி என்னது இந்த 10 பேஸை பேஸ் பண்ணி எனக்கு நான் இந்த லாகர்தமிக் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கடுத்த ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பவர். 2 பவர் 5, 7 பவர் 5, 3 பவர் 5, இல்லை 2 பவர் 4, இல்லை 2 பவர் 3, இல்லை 2 பவர் 1 அப்படி சொல்கிறேன் இல்லையா. பவர், அதுதான் பவர். இது வந்து பேஸ் வேல்யூ, இது பவர் வேல்யூன்னாங்க. அப்போ 10 பவர் 2ன்னா 100 ஆக்சுவலி அப்படி தானே மீனிங்கு. அப்போ 10 பவர் வந்து எனக்கு 100. இல்லை 10 பவர் 8 4ன்னு தரேன். 10 பவர் 4 எவ்வளோ 10,000 வருங்களா. 10 பவர் 4 எவ்வளோ 10,000 வரும். இல்லை நான் என்ன சொன்னேன் 2 பவர் 4.
எவ்வளோ 2 பவர்னுடைய 4 2 × 2 × 2 16 இல்லையா? இல்லை 2 பவர் வந்து பார்த்தோம்னாக்கா 11 2 பவர் 11ன்றாங்க. அப்போ 2 பவர்னுடைய 11 2048. இல்லை 2 பவர்னுடைய 10 2 பவர்னுடைய 10 எவ்வளோன்னு 1024. ஸோ அந்த மாதிரி என்னென்னது பவர் வேல்யூ. இல்லை நான் சொல்கிறேன் 8 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ 8 × 8 × 8 அந்த மாதிரி ஒர்க் ஆகணும் இல்லையா? அப்போ 8 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு என்னது 512. இல்லை 8 பவர் 4ன்னு சொல்கிறேன். 8 பவர் 4ன்னா 1000 எவ்வளோ 512 × 512 இல்லையா? 4096 வரும் அந்த மாதிரி. ஸோ இந்த வேல்யூஸ் என்ன இருக்குன்னா நமக்கு ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி பவர் ஃபங்க்ஷன்ஸ் கூட நமக்கு எதில்னா மேத்தில் வந்து இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோர் அப்படின்னாங்க. ஃப்ளோர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற வேல்யூவை நியரஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்குறதுனால அது பேர் வந்து ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10.25ன்னு சொல்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா எனக்கு நியரஸ்ட் 10க்கு ஈக்குவலண்டான்ட்டு வேல்யூ கொடுக்கு. ஒருவேளை இதை 10.88ன்னு வச்சுக்கிறேன் நான் ஒருவேளை. ஸோ இப்படி எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுன்னா அதே 10 தான் வரும். இல்லை ஒருவேளை 10.9 அது வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம் நியரஸ்ட் வேல்யூ அந்த வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரி என்ன இருக்கா ஃப்ளோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை தாண்டி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு புது டூலில் வந்து இந்த பைத்தானை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பைத்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பைத்தான் குரூப்புக்குள்ளே தான் நான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி ஒரு புது டூலில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா பைத்தானுக்கு வந்து நிறைய ஐடி என்விரான்மெண்ட் இருக்குது. ஸ்பைசி அப்படின்னு இருக்குது, நம்பிஒய்ன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா விங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அனகோண்டா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்தோம்னா ரெகுலரான பைத்தான் என்விரான்மெண்ட்டில் கோடிங் எழுதியிருந்தேன் நான். இதை கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணால் விங் அப்படின்ற ஒரு டூல் மூலிமா ஒரு ஐடி என்விரான்மெண்ட்டில் கோடிங் எழுதியிருக்கேன். சரி, லாஸ்ட்டாக பார்த்தது வந்து மேத்து அந்த கான்செப்டை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா மேத்தில் இந்த ஃப்ளோர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடைசியாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோர் அப்சல்யூட். ஸோ இதில் ரன்னுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க கோடிங் அவுட்புட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நமக்கு ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன் நான். கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்து இந்த ஃப்ளோர் அப்சல்யூட் வந்து 10.001. இதுக்கான வேல்யூ என்னது 10.001ன்னு சொல்கிறேன். இதே வந்து பார்த்தோம்னா நான் இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 5 டிஜிட் கொடுக்குறேன் நான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இப்போ எந்த ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணுறீங்களோ அதனுடைய லெஃப்ட் சைடில் அந்த ஃபங்க்ஷனுடைய நீங்கள் அந்த சின்டெக்ஸவே லைவாக பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து பிரிண்டர்னை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நெட்டு கனெக்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிண்டர்னுடைய அந்த இன்பில்ட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே வரும். பிரிண்ட் மேலுக்கு என்னென்ன கீவேர்டு நீங்கள் இருக்க அந்த கீவேர்டுக்கான சின்டெக்ஸ் வந்து இது ஆட்டோ ஹைலைட் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம டைரெக்டாக நம்ம பைத்தானில் பண்ணும்போது அதனுடைய சின்டெக்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த விங்கில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா அதனுடைய ஸ்னிப்ட்டு வந்து இந்த கோட் ஸ்னிப்னுடைய அந்த வியூ இல்லை அதோட டிஸ்கிரிப்ஷன், அந்த கோடினுடைய டிஸ்கிரிப்ஷன் தெரியும். அதே மாதிரி அதாவது நம்ம கீவேர்டுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ மேத் அப்படின்னு சொல்லும்போது மேத்தினுடைய இந்த கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னது ப்ரொவைட் த ஆக்ஸ் டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் டிபெண்ட் பை த ஸ்டாண்டர்டில் சி லாங்குவேஜில் நம்ம சி லாங்குவேஜில் என்ன இருக்கோ அதை பொறுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேத்து சிம்பிள் அப்படின்னாங்க. அதை கிளிக் பண்ணால் அது உள்ளே இருக்கக்கூடிய math.pyயில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஏ காசு, ஏ சைனு அங்கே பார்த்தா ஏ10 எல்லா ப்ரோக்ராமும் இங்கே எழுதியிருக்காங்க, கோடிங் எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம லைவாக இங்கே வந்து பார்க்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா விங்கில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள், விங் அப்படின்ற இந்த பைத்தான் ஐடி என்விரான்மெண்ட்டை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கோட் ரைட் பண்ணுற மாதிரி தான். இன்னும் அவுட்புட்டுக்கு நான் ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரீனை ஜம்ப் பண்ண வேண்டியது, இங்கே ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம்னா நான் கடைசி இந்த டாப்பிக்கோடு நிறுத்துகிறேன். அந்த டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷனை வந்து நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். நேரம் வந்து உங்களே ரொம்ப நேரம் நானும் உட்கார வைக்க விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு என்னென்ன கான்செப்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் த எக்ஸல் ஃபைல் இன் பைத்தான், எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணுறது, ரீடிங் சிஎஸ்வி ஃபைல் இன் பைத்தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டாட்டிஷன் மாடல் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பைத்தானில் ஓஎஸ் மாடலில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். மேத் மாடல் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். டெசிஷன் ட்ரீ அப்படின்ற டெசிஷன் ட்ரீ ஃபார் ரெக்ரெஷன் இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு நம்ம வீடியோவோட ஜாயின் பண்ணி பார்க்க போகிறோம். கடைசி வீடியோ இது.
நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டேட்டா அனலிட்டிக் ஒர்க்கை வந்து பைத்தானில் பார்க்க போகிறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.